சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையா என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பின் அக்களிக்கவா அக்களிக்கவா அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா. திக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உன்னை எதிரொலிக்கவா. யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா உதிக்க செய்யவா அமைதி உதிக்க செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா வாழும் தேவா. வறுமை போக்கியே வலமை மகிழ்வளிக்கவா மகிழ்வளிக்கவா வல்லமை மகிழ்வளிக்கவா. சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா மாண்புயர்த்தவா மனித மாண்புயர்த்தவா. ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா பணிவையாக்கவா வென்று மூக்கமூட்டவா ஊக்கமூட்டவா உள்ள ஊக்கமூட்டவா. நீதி நேர்மையில் எம்மை நாளும் ஆளவே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையா என்றென்றும் வாழும் தேவா. சக்திவநாயகா அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பின் அக்களிக்கவா அக்களிக்கவா அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா. திக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உன்னை எதிரொலிக்கவா. யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா உதிக்க செய்யவா அமைதி உதிக்க செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையா என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா
மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் நன்றி திருப்பலியாக மெரினா ஆண்டோ ஜோயல் இவருடைய குடும்பத்தின் கருத்துகளின்படியும், மரித்த அன்ன மேரி ரெஜினா இவருடைய அண்மையை பாற்றிக்காக கலா அவருடைய குடும்பத்தின் கருத்துகளின்படியும், தங்களுடைய 43வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடும் வில்சன் விஜயகுமார், கலை செல்வி இவருடைய கருத்துகளுக்காக அவருடைய பேர பிள்ளைகள் அர்ப்பணிக்கின்றார்கள். மரித்த வைலட் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காக ரொசாரியோ மாரதி இவருடைய குடும்பத்தின் கருத்துகளின்படியும், நன்றி திருப்பலியாக பீட்டர் நீதியப்பன் இவருடைய கருத்துகளின்படியும், நன்றி திருப்பலியாக உபகாரநாதன் ஜூலியன் மேரி இவருடைய குடும்பத்தின் கருத்துகளின்படியும், நன்றி திருப்பலியாக ராஜேஷ் சீமாம் இவருடைய குடும்பத்தின் கருத்துகளின்படியும், நன்றி திருப்பலியாக ராணி லாசர் இவருடைய குடும்பத்தின் கருத்துகளின்படியாக இந்த திருப்பலி அர்ப்பணிக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மிக மகிழ்ச்சியோடு இந்த காலை வேளையில் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். நம் ஆண்டவராகிய கடவுள் உயிர்த்தெழுந்த பிறகு ஏறக்குறைய 40 நாட்கள் தங்களுடைய சீடர்களுக்கு வேண்டிய ஆசிரியையும் அருளையும் கொடுத்து 40வது நாள் கடவுளுடைய அந்த சன்னிதானத்திற்கு செல்கின்ற பொழுது முன்னேற்றம் அடைந்து அவர் நிறைவான மகிமை வெளிப்படுத்துவார். இந்த நாளில் நம்முடைய பங்கில் ஏறக்குறைய 7-8 தம்பதியினர்கள் தங்களுடைய திருமணத்தினுடைய முக்கியமான அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். ஏறக்குறைய 40-45 ஆண்டுகள் முன்பாக திருமணமானவர்களை நாம் இன்று கௌரவிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த ஆண்டு முழுவதுமாக நம்முடைய மறை மாவட்டத்தில் நாம் திருமணமான தம்பதியர்களோட ஆண்டை சிறப்பிக்கின்ற நல்வேளையில் விசேஷமாக இந்த தம்பதியர்களுக்காக மன்றாடுகின்றோம். தொடர்ந்து கடவுள் இந்த தம்பதியினர்களுக்கு வேண்டிய அனைத்து ஆசிரியையும் அருளையும் வேண்டிய நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் உருக்கமாக மன்றாடுவோம். எனவே இந்த திருப்பலியை தகுதிமுப்பு கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு கடவுளிடத்தில் மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வான தூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாவுக. உலகினிலே நம் மனதவர்க்கு அமைதியும் உண்டாவுக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாவுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாவுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லனை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் வாழ்பவரை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாவுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாவுக. தந்தையின் மகனை போற்றுகிறோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகிறோம். தந்தையின் மகனை போற்றுகிறோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகிறோம். அன்பின் தேவனை போற்றுகிறோம், திருச்சபை காவலரை போற்றுகிறோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாவுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாவுக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தந்தருளும். அவ்வாறாக தொடர்ந்து உம்முடைய விண்ணேற்றத்தின் வழியாக
புத்துயிரையும் புது ஆன்மாவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வார்த்தையான இறைவனை அஞ்சலி செய்வோ. வார்த்தையான இறைவனுக்கு மலர்களாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு மலர்களாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியும் மாணவர்க்கு தீபத்தாலே 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 அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வல்லலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வல்லனுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வல்லலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வழிக்கும் வல்லனுக்கு தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. முதல் வாசக முன்னுரை. இயேசு தான் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு தனக்கு பின் அவர்களை பணி என்ன என்பதை விளக்கி கூறிய பின் விண்ணேற்றம் அடைந்தார். அவர்களிடம், நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்றும் உலகின் கடை எல்லை வரை என் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றும் உறுதி அளிக்கின்றார். அவர் பணித்த பணிகளை செய்ய உலகின் கடைக்கோடி வரை செல்லுங்கள் என்று கூறுவது போல எழுதிய லூக்காவின் இலக்கிய நயத்தை சுவைத்தவாறு அவர் நமக்கு இட்ட பணியை உணர்ந்து செயல்படுவோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தெயோஃபேல் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை, கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாளாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்ற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர்,
என் தந்தை தாம் அதிகாரத்தால் குறித்துள்ளவை நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்னபின் அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்களால் கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 47 பதிலுரை பாடல் பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். உயரே எழுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே களிப்புடன் கை கொடுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். உயரே எழுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கிறார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே எழுகின்றார் ஆண்டவர். உயரே எழுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கிறார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே
எக்காலம் முழங்கிடவே உயரே இருகின்றார் ஆண்டவர், உயரே இருகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசக முன்னுரை. இறை மக்களுக்கு அவர் தரும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்று கடவுளின் ஆற்றலை விளக்கும் பவுலடியார் கிறிஸ்துவுக்கு அனைவரையும் அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக திரு அவையின் தலையாகவும் திரு அவையை அவரது உடலாகவும் தந்துள்ளதை தெளிவாக கூறுவதை இவ்வாசகத்தில் கவனமுடன் கேட்போம். கிறிஸ்துவில் காணப்பட்ட திரையை பெறும் அளவுக்கு நாம் திருச்சபைகள். திருத்தூதர் பவுல் எபேசுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 17 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானம் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளின் அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கி தந்துள்ளது என்றும் இறைமக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொண்டோராகிய நம்மிடம் செயலாற்றுகிறது. அவரது வல்லமை எத்துணை ஒப்புரவற்று மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிப்பணை செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலைவராக தந்தருளினார். திருச்சபையை அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரம்ப பெறுகிறது. அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களின் இனத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலீலியாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள்.
சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண் உலகிலும் மண் உலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று கிறிஸ்து கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருச்சபை இன்று மிக மகிழ்ச்சியோடு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்பு திருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த நாளில் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அருமை தம்பதியினர்களை நாம் வாழ்த்துவதிலும் மிகுந்த பெருமை அடைகிறோம். ஒரு முறை எல்லாரும் அவங்களுக்கு கை தட்டிடலாமா? இன்னும் ஜோராக தட்டணும். என்ன ரொம்ப திருமணமான பிறகு ஏறக்குரிய 40-45 ஆண்டுகள் அந்த வரையில் கூட இருக்கின்ற இந்த தம்பதியினர்களை விசேஷமாக இன்று நாம் கௌரவிக்கின்றோம். நம்முடைய பேராயர் கடந்த ரெக்கலெக்ஷன் மீட்டிங்கில் இதனுடைய ஆண்டை துவங்குகின்ற பொழுது மிக அழகாக கூறினார். அதாவது எதற்காக இந்த ஆண்டு திருமண ஆண்டாக நாம் அறிவித்திருக்கின்றோம், திருமணமான தம்பதியர்களோட ஆண்டாக அறிவித்திருக்கின்றோம் என்றால், திருமணத்தினுடைய ஏனைய கடமைகளை இப்போது இருக்கின்ற சந்ததியர்களுக்கு தெரியவில்லை. அதாவது எத்தனையோ குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள், இவர்கள் அனைவருமே இந்த திருமணத்திற்கு உன்னதமான ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். இவர்களை பார்த்து இளம் தம்பதியினர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தியாகத்தின் வழியாகவும் அன்பின் வழியாகவும் அவர்கள் வளர வேண்டியது திருச்சபையினுடைய கடமை. எனவே ஒவ்வொரு மாதத்திலும் நாம் 2 ஞாயிற்றுக்கிழமைகள் இவர்களுக்காக நாம் அவர்களுடைய வாழ்த்தி இந்த திருப்பலின் வழியாகவும் தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வின் வழியாகவும் கௌரவிக்கின்றோம். அவ்வாறாக திருச்சபை இன்று இந்த விண்ணேற்பு திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது கிறிஸ்து அப்படியே பரலோகத்திற்கு ஏறி சென்றதை இயேசுவினுடைய சீடர்கள் பார்த்தார்கள். அதாவது உலகத்தரமான நாம் பார்க்க வேண்டுமென்றால், யாராவது மரித்த பிறகு அப்படியே மேலே போகிறது பார்த்துருக்குறீங்களா? யாரா பார்த்துருக்குறீங்க? யாரும் பார்க்கல. எத்தனையோ மனிதர்கள் தான் உலகம் பார்த்துருக்குது. அதாவது அதிகாரம் கொண்ட மக்களை பார்த்திருக்கிறது, ஆன்மீக தலைவர்களை இந்த உலகம் பார்த்திருக்கிறது, மற்றும் பணம் உள்ளவர்கள், இந்த உலகத்தையே வாங்கி கொள்ள முடியும் என்ற பணம் அதிகாரம் கொண்ட மக்களையும் கூட இந்த உலகம் பார்த்திருக்கிறது. ஆனால் யாருமே இறந்த பிறகு அப்படியே பரலோகத்திற்கு ஏறி சென்றதை யாருமே பார்த்ததில்லை. உலக வரலாற்றிலே எந்த ஒரு இடத்திலும் இவ்வாறாக ஒரு மனிதர் வாழ்ந்தார், இவர் இறந்த பிறகு இவ்வாறாக பரலோகம் இல்லை மேலே சென்றார் என்ற எந்த பதிவும் எங்குமே இல்லை. ஆனால் கிறிஸ்துவை பற்றி மட்டும் கிறிஸ்து அவர் வாழுகின்ற பொழுதே தன்னுடைய சீடர்களுக்கு கூறியவை அவர் இறந்த பிறகு நிறைவேறுவதை பார்க்கின்ற அந்த இயேசுவினுடைய சீடர்கள் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார்கள், மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது, இவ்வாறு நடக்குமா என்று. இயேசு கிறிஸ்து போதித்த பொழுதும் கூட அவர்கள் இதை உணரவில்லை. மாறாக இயேசு தங்களோடு இருந்தார் என்ற மகிழ்ச்சியில் தான் இருந்தார்கள். அற்புதங்களை பார்க்கின்ற பொழுது ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் இவ்வாறாக நடக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கல. மாறாக கிறிஸ்து அந்த இடத்தில் அவர்கள் மத்தியில் தோன்றி அவர்கள் மத்தியில் அவர்களுக்கு ஆறுதல் கூறி கடவுளுடைய ஆசிரை வழங்கி அவர் அப்படியே மேலே சென்றதை விவிலியமும் மற்றும் நம்முடைய இயேசுவினுடைய எழுத்துகளில் மற்றும் மிக குறிப்பாக ஆதி திருச்சபையில் எழுதி வைத்திருக்கின்ற மிக பெரிய பெரிய குறிப்புகளில் இந்த ஒரு சம்பவம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள், இந்த 40 நாம் அனைவருக்குமே தெரியும், திருச்சபையில் மிக முக்கியமான ஒரு எண், மிக முக்கியமான ஒரு நம்பர். அதாவது
திருச்சபையில் 40 என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு கம்ப்ளீட் நம்பர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது முழுமையான எண்ணுன்னு சொல்லுவார். ஏனென்றால் ஆதியிலிருந்து பார்க்கின்றோம் 40 40 40 என்று ஏறக்குறைய 150 இடங்களில் பைபிளில் இந்த 40 என்ற ஒரு எண் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஆதியிலே பார்க்கின்றோம் நோவா காலத்தில் கடவுள் இந்த உலகத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது 40 நாளும் 40 இரவும் பெரும் வெள்ளம் வந்தது. அப்பொழுது உன்னதமான விதத்தில் கடவுள் இந்த உலகத்தை புதுப்பித்தார். 40 என்ற எண்ணை பார்க்கின்றோம். இரண்டாவதாக எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு செல்கின்ற பொழுது 40 ஆண்டுகள் பயணித்தார்கள். ஒரு சில விவிலிய குறிப்புகள் என்ன கூறுகிறது என்றால் 40 ஆண்டுகள் மட்டுமல்ல, 40 + 40, 40 + 40. எதற்கு என்றால் அவர்கள் பயணிக்கின்ற பொழுது ஒரு சிலர்கள் முணுமுணுத்தார்கள், கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்தார்கள், விசுவாசத்திற்கு விரோதமான செயல்களை செய்தார்கள். எனவே மீண்டுமாக கடவுள் 40 ஆண்டுகள் மட்டுமல்ல, இன்னொரு 40 ஆண்டுகளையும் கூட அவர்கள் பயணிக்க வேண்டும் என்று கூறியதாக ஒரு சில விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்ப்பது 40. மூன்றாவதாக மோயிசன் அந்த சீனாய் மலை மேல் சென்ற பொழுது 40 நாட்கள் அங்கே தங்கியிருந்து ஜெபித்த பொழுது முதலாக கடவுள் வார்த்தையின் வடிவில், கட்டளைகளின் வடிவில் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். இந்த 10 கட்டளையினுடைய அந்த கருள் அவர் எடுத்து வருகின்ற பொழுது கடவுள் அவரோடு பேசுகின்றார். இந்த 40 நாட்கள் அதை தொடர்ந்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நம் ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். ஜெபித்த பிறகுதான் ஞானஸ்தானம் பெற்றார் மற்றும் தொடர்ந்து தன்னுடைய பணி வாழ்வை அவர் செய்தார். அதே போல இறந்த பிறகு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் இயேசுனுடைய சீடர்களுக்கு தன்னுடைய உயிர்ப்பின் நற்செய்தியை கொடுத்து வந்தார். எனவே இந்த நாளில் மிக குறிப்பாக இந்த 40 எண் என்று இந்த எண்ணை நாம் கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய பைபிளில் இதை பற்றி நாம் தியானிக்கின்ற வேளையில் இந்த 40 ஆனது நம்மை தயாரிக்கின்ற ஒரு காலம். இந்த 40 என்பது இந்த சோதனைகள் வருகின்ற பொழுது ஜெயிக்கின்ற ஒரு காலம். இந்த 40 என்பது கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையில் நாம் அதை வென்று மீண்டுமாக உயிர்ப்பின் மக்களாக வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த குறிப்பு 40. எனவே தான் நம்முடைய குடும்பத்தில் யாராவது மரித்தாலும் கூட இந்த 40 நாட்கள் நாம் அவருக்காக மன்றாடுகின்றோம். தொடர்ந்து அந்த 40வது நாள் அவருடைய ஆன்மாவை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். இது மிக அழகான ஒரு வரலாறை நம்முடைய வாழ்வில் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த விண்ணேற்பு திருவிழா 3 முக்கியமான நிகழ்வுகளை நமக்கு எடுத்துரைக்கிறது. அதாவது கிறிஸ்துவனுடைய அதிகாரம், காட்ஸ் பவர், கிறிஸ்துவனுடைய அதிகாரம். புனித பவுல் அடிகளார் பிலிப்பியர்கள் எழுதின கடிதத்தில் 2வது அதிகாரத்தில் மிக அழகாக கூறுவார், உலகத்தில் இருக்கின்ற அனைவருமே மண்டியிட்டு இந்த கடவுளை வழங்குவார்கள். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாவுகளும் கிறிஸ்து அரசர், கிறிஸ்து கடவுள் என்று அறிக்கை செய்வார்கள். ஏனென்றால் உயிர்த்தெழுந்திருக்கின்றார், பரலோகம் சேர்ந்திருக்கின்றார், அங்கிருந்து நம்மை வழிநடத்துவார், அவர் அங்கிருந்து நீதி தீர்ப்பை வழங்குவார். எனவே கடவுள் உடைய மிக உன்னதமான அதிகாரத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு திருவிழாவாக இதை நாம் கண்ணோக்கி பார்க்கின்றோம். அதிகாரம் என்று சொல்லுகின்ற பொழுது உலகத்தில் எத்தனையோ மக்கள் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஆன்மாவை நீர் வெல்ல வேண்டும் என்றால் கடவுளுடைய அதிகாரம் மட்டும்தான் அதை சம்பாதிக்க முடியும். நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பொருட்களை நம்முடைய பணத்தினால் வாங்கலாம். உன்னுடைய ஆன்மாவை நீ சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கடவுளுடைய அதிகாரத்தின் வழியாகத்தான், நம்முடைய நல் வாழ்வின் வழியாகத்தான் நீ சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்பதனை மிக அழகாக கிறிஸ்துவுடைய இந்த விண்ணேற்றம் நமக்கு எடுத்துரைக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மண்டிகளும் முழங்காலிடும், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாவுகளும் கிறிஸ்து கடவுள் என்று அறிக்கை செய்யும். ஏனென்றால் மரணத்தை வென்றிருக்கின்றார் மற்றும் அந்த மரணத்தின் வழியாக நிறை வாழ்வை தரக்கூடிய விண்ணேற்பத்தை அடைந்திருக்கின்றார். அப்படி இந்த பவுலடியார் மிக அழகாக கூறுவார், ஓ மரணமே, உன்னுடைய வெற்றி எங்கே, உன்னுடைய கொடுக்கு எங்கே என்று ஒரு கேள்விக்குரிய மரணத்தை பற்றி எழுப்புவார். எனவேதான் கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை இந்த ஒரு திருவிழா வழியாக வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக காட்ஸ் ப்ராமிஸ்,
அதாவது கடவுளுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகின்ற ஒரு உன்னதமான திருவிழா. நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அதனுடைய சீடர்களுக்கு கூறுவார், நீங்கள் எருசலேமே தங்கியிருங்கள். நீங்கள் எருசலேமே தங்கியிருந்த பிறகு நான் அங்கு தூய ஆவியானவரை அனுப்புவேன். அந்த தூய ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு வழிநடத்துவார். எனவே நீங்கள் எருசலேமே தங்கி இருந்து ஜெபியுங்கள் என்று கூறுவார். அதே போல இயேசுவினுடைய சீடர்கள் கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பிறகு எருசலேமே தங்கியிருந்து ஜெபிப்பார்கள். அப்பொழுது பெந்தெகோஸ்தே திருவிழாவின் பொழுது கடவுளுடைய வாக்கு தத்தம், காட்ஸ் ப்ராமிஸ் நிறைவேறுகின்ற ஒரு உன்னதமான தருணத்தை அனுபவிப்பார்கள். அதாவது தன்னுடைய வாழ்வை உருமாற்றியது. இட் டிரான்ஸ்ஃபார்ம் த லைஃப் ஆஃப் தி அப்பாசல்ஸ். தன்னுடைய வாழ்க்கை உருமாற்றியது. அவர்கள் முன்பதாக பயந்து சோர்ந்து வேதனையுட்டு மற்றும் உலகத்தை கண்டாலே ஒரு ஐயத்தோடு அச்சத்தோடு இருந்தவர்கள் அந்த தூய ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு எதற்குமே பயப்படலை. அவர்கள் யாரை சந்தித்தாலும் தைரியத்தோடு சென்றார்கள். ஒரு உருமாற்றத்தை தன்னுடைய வாழ்வில் கொடுத்தது. கிறிஸ்துவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறுகின்ற ஒரு உன்னதமான திருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். மூன்றாவதாக காட்ஸ் பிரசன்ஸ், அதாவது கடவுளுடைய பிரசன்னத்தை தெரிவிக்கின்ற திருவிழா. நான் சென்ற பிறகும் கூட உங்கள் மத்தியில் இருப்பேன். திரு விவிலியத்தின் வழியாகவும் கடவுளுடைய வார்த்தைகளின் வழியாகவும் மற்றும் திருப்பலியில் நாம் கொண்டாடக்கூடிய நற்கருணையின் வழியாகவும் நான் உங்களோடு எப்பொழுதுமே வசிப்பேன் என்பதாக கூறுகின்றார். எந்த ஒரு கடவுளும் நம்மோடு கூட இருக்கின்றார் என்றால் அது நம்மையே அர்ச்சித்து தூய்மைப்படுத்தி தன்னுடைய பிரசன்னத்தின் வழியாக நமக்கு ஆறுதலை தருகின்ற உன்னதமான ஒரு கடவுளாக கிறிஸ்து இந்த இடத்தில் திகழ்கின்றார். இந்த மூன்று விஷயங்களை தியானிக்கின்ற பொழுது கடவுளுடைய வல்லமை, காட்ஸ் பவர், கடவுளுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகின்ற காட்ஸ் ப்ராமிஸ், மூன்றாவது கடவுளுடைய பிரசன்னத்தை தருகின்ற காட்ஸ் பிரசன்ஸ் உடைய திருவிழாவை இன்று மிக மகிழ்ச்சியோடு நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விண்ணேற்பு ஆனது இந்த 40 நாட்கள் கழித்து கிறிஸ்து பரலோகத்திற்கு அப்படியே ஏறி செல்லுகின்ற பொழுது தன்னுடைய சீடர்கள் கண்கூடாக கிறிஸ்துவை பார்த்தார்கள். பார்த்தின பிறகு அவர்களுடைய விசுவாசம் உறுதிப்பட்டது. தொடர்ந்து கடவுளுடைய வல்லமை தன்னுடைய வாழ்வில் உணர்ந்து கடவுளுக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்தார்கள். எனவே இந்த ஒரு திருப்பலியின் வழியாக கடவுளை கொண்டாடுவோம். அவருடைய விண்ணேற்பு ஆனது தன்னுடைய மகிமை மிக்க வல்லமை நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்தட்டும். தன்னுடைய வல்லமை மிக்க வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறட்டும். தன்னுடைய வல்லமை மிக்க கடவுளுடைய பிரசன்னம் என்னாலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுகின்றோம். தொடர்ந்து நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய நம்முடைய தம்பதியர்களை கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். கடவுள் இவர்களை வேண்டிய அருளையும் ஆசிரியம் கொடுத்து நல்ல பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடி அர்ப்பணிப்போம். ஆமேன். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியாரை வல்லமையாய் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று அதிகார வாழ்வில் நிலைத்திட
புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பின் நிலை வாழ்வை உடனே நம்புகிறேன். ஆமென். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவிடம் மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, இயேசை விட்டு சென்ற இறையரசு பணியை காலத்தின் அறிகுறியில் கேட்பவும் மக்களின் தேவைக்கு ஏற்பவும் தொடர்ந்து ஆற்றிட திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவருக்கும் தேவையான ஞானத்தையும் உறுதியான நம்பிக்கையும் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணில் வாழும் இறைவா, எங்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் சாட்சிகளாக வார்த்தைகளால் மட்டுமல்ல வாழ்க்கை மூலமாகவும் வெளிப்படுத்தவும் இயேசுவின் சிந்தனைகள், பணிவாழ்வு இவற்றை தாமதமாக்கி இருக்கும் இடத்தில் விண்ணகத்தை உருவாக்க தேவையான நல்வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தெய்வமே இறைவா, உலகெங்கும் துன்புறும் திரு அவையை கண்ணோக்கி அருளும். அவர்கள் தீவிரவாதம், அடக்குமுறை, நோய், பசி, வறுமை போன்றவற்றால் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து மனமுடைந்து உம்மில் நம்பிக்கை இழக்காமல் இருக்க அனைவருக்கும் உமது அன்பின் அரவணைப்பில் அமைதியை அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உன்னதமான இறைவா, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர்கள் உலகில் ஏற்படும் மாற்றங்களால் அவர்களின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் அச்சுறுத்தலாக அமைந்து அவை தரும் வாக்குறுதிகளால் தவறான பாதையில் போகாமல் உமது வாக்குறுதிகள் அவர்களின் வாழ்க்கை பாதைக்கு வழிகாட்டி என்பதில் உறுதியோடு காத்திருக்கும் நல்லுள்ளத்தை அவர்களுக்கு தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட கருத்துகளுக்காக மௌனமாக ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதுவே நேரம், இதுவே காலம், ஏற்றிடுவீரின் காணிக்கையே. இதுவே நேரம், இதுவே காலம், ஏற்றிடுவீரின் காணிக்கையே. இறைஞ்சிய குருவின் கரங்களை தந்தோம், ஏக பிதாவே ஏற்றிடுவீர். இறைஞ்சிய குருவின் கரங்களை தந்தோம், ஏக பிதாவே ஏற்றிடுவீர். ஏக பிதாவே ஏற்றிடுவீர். இதுவே நேரம், இதுவே காலம், ஏற்றிடுவீர் காணிக்கையே. உருவினில் அப்பமாயிருந்தாலும் இதை இறைமகன் உடலாய் மாற்றி
மாற்றிடுவீர். நறுகனி ரசமாய் இருந்தாலும் முந்தன் திருமகன் ரத்தமாய் மாற்றிடுவீர். பலியிடனோடு பரம்பொருளே உலம் நிறையாகும் உரிமை தந்தோ. பலியிடனோடு பரம்பொருளே உலம் நிறையாகும் உரிமை தந்தோ. உலம் நிறையாகும் உரிமை தந்தோ. இதுவே நேரம், இதுவே காலம், ஏற்றிடுவீரன் காணிக்கையை. அனைத்தையும் படைத்த ஆண்டவரே, அருள் நிறை கருணையாய் வேண்டுகிறோம். நினைவையும் சொல்லையும் செயலையும் உமக்கே நேர்த்தியாய் தந்தோ. ஏற்றிடுவீர். நலிந்தவையாவும் வளம் பெற மாற்ற களிப்புடன் உமக்கே காணிக்கையாக. நலிந்தவையாவும் வளம் பெற மாற்ற களிப்புடன் உமக்கே காணிக்கையாக. களிப்புடன் உமக்கே காணிக்கையாக. இதுவே நேரம், இதுவே காலம், ஏற்றிடுவீரன் காணிக்கையை. இதுவே நேரம், இதுவே காலம், ஏற்றிடுவீரன் காணிக்கையை. இறங்கிய குருவின் கரங்களை தந்தோம். ஏக பிதாவே ஏற்றிடுவீர். இறங்கிய குருவின் கரங்களை தந்தோம். ஏக பிதாவே ஏற்றிடுவீர். ஏக பிதாவே ஏற்றிடுவீர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளையும் என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையேற்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்திற்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமண் கொண்டு வந்திருக்கின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணேற்றத்திற்கு உரியவராகிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மாறது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர் தெழுந்த பின் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாகவே விண்ணேற்றம் அடைந்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் புது மாட்சிமை புகழ்ந்து பாடுகின்றார்கள். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணித தம்மை கழித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வனமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலைப்பவர் நீரே. எங்களுக்கு விடுதலைப்பவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாடுபத்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்குடியம் புரிய தகுந்தவர்கள் நேற்று நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் பாஸ்கா மறு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திரு தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் பீட்டர், எல்லா திருநராகிய அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் திறமை திருநோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தினுடைய நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவர் உடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தி நழைக்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்திருக்கின்றார். எனவே விசுவாசத்தோடு அந்த வான தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரை நீர் நிலத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பே அருளே நிறைவான பொருளே, இறையே உயிரே கருவான திருவே, கருவான திருவே.
செல்லும் இடங்களெல்லாம் இறைவா நான் அங்கு வந்திட வேண்டும். நீ செல்லும் இடங்களெல்லாம் இறைவா நான் அங்கு வந்திட வேண்டும். தடையாகும் ஆண்டவர் சுவர்களை எல்லாம் தவிர்த்தே நான் எளிமை கோலம் தாங்கிட வேண்டும், தாங்கிட வேண்டும். நீ செல்லும் இடங்களெல்லாம் இறைவா நான் அங்கு வந்திட வேண்டும். பொழுதிகள் படுகின்ற ஏழைகள் இல்லம், பழுதில்லா நின்னடிகள் படுகின்ற பீடம். பொழுதிகள் பழுகின்ற ஏழைகள் இல்லம், பழுதில்லா நின்னடிகள் படுகின்ற பீடம். பூசல்கள் இருந்தாலும் புனிதத்தின் வாசம், பூசல்கள் இருந்தாலும் புனிதத்தின் வாசம். நேசங்கள் இல்லார்க்கு நின்னடிகள் சொந்தம், நின்னடிகள் சொந்தம். அன்பே அருளே நிறைவான பொருளே, இறையே உயிரே கருவான திருவே, கருவான திருவே, கருவான திருவே. நீ செல்லும் இடங்களெல்லாம் இறைவா நான் அங்கு வந்திட வேண்டும். சொந்தங்கள் இல்லார்க்கு நீ என்றும் நண்பன், பந்தங்கள் இல்லார்க்கு நீ என்றும் சொந்தம். சொந்தங்கள் இல்லார்க்கு நீ என்றும் நண்பன், பந்தங்கள் இல்லார்க்கு நீ என்றும் சொந்தம். உம் அருகில் வந்தே நான் அமர்ந்திட வேண்டும், உன் அருகில் வந்தே நான் அமர்ந்திட வேண்டும். என் இதய வெறுமையை நீக்கிட வேண்டும், நீக்கிட வேண்டும். அன்பே அருளே நிறைவான பொருளே, இறையே உயிரே கருவான திருவே, கருவான திருவே, கருவான திருவே. நீ செல்லும் இடங்களெல்லாம் இறைவா நான் அங்கு வந்திட வேண்டும். நீ செல்லும் இடங்களெல்லாம் இறைவா நான் அங்கு வந்திட வேண்டும். கடையாவும் ஆணவச் சுவர்களை எல்லாம் தவிர்த்தே நான் எளிமை கோலம் தாங்கிட வேண்டும், தாங்கிட வேண்டும். நீ செல்லும் இடங்களெல்லாம் இறைவா நான் அங்கு வந்திட வேண்டும்.
நேரம் பூந்தெஞ்சல் காற்று என் ஜீவராகம் கரைந்தோடுதே. நீ இல்லாத நாளெல்லாம் நிலவில்லாத வானம் நான், உன் நினைவில்லாத வாழ்வெல்லாம் மழையில்லாத மேகம் நான். நீ இல்லாத நாளெல்லாம் நிலவில்லாத வானம் நான், உன் நினைவில்லாத வாழ்வெல்லாம் மழையில்லாத மேகம் நான். காலந்தோறும் கண்ணின் மணி போல் காக்கும் தெய்வமே, சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை தேற்றும் இறைவனே, என் இயேசுவே, அபயம் நீ தர வேண்டுமே. என் தெய்வமே, அருகில் நீ வர வேண்டுமே. காற்றில் ஆடும் தீபம் என்னை சிறகில் மூடுமே. நேரம் பூந்தெஞ்சல் காற்று என் ஜீவராகம் கரைந்தோடுதே. இயேசு உன்னை உறவாடும் நேரம் என் துன்ப மேகம் கரைந்தோடுதே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை தூய்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரியதா எங்களுள் என்னை வைத்திடும், இருந்திடா வண்ணமாய் என்றும் கத்திடும். பொழுது சத்ருவிடும் இன்றே காத்திடும், மரணமின் வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியில் தீரம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றோடு என்னை ஏவிடும். ஆமென்.
திருமண தம்பதியர் ஆண்டு ஜெபம் 2026. விண்ணக தந்தையே, அனைத்தையும் படைத்தாலும் இறைவனே, தொடக்கத்தில் ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்கள் திருமண உடன்படிக்கையில் ஒன்று சேர பணித்தீர். அனைத்து திருமண தம்பதிகளும் அமைதியுடன் வாழ அருள் தாரும். அவர்களின் அன்பு நாளுக்கு நாள் வளர்ந்து முதிர்ச்சி பெற செய்யும். அவர்கள் ஒற்றுமையின் பாதையில் அன்பு மிக்கவர்களாக இருக்கவும் ஒருவருக்கொருவர் மதித்து நடக்கவும் உதவி புரியும். திரு அவையின் மீது கிறிஸ்து கொண்ட அளவற்ற அன்பை தங்கள் திருமண வாழ்வில் பிரதிபலிக்குமாறு தூய ஆவியார் அவர்களின் திருமண வாக்குறுதியை புதுப்பித்து ஆழப்படுத்துவாராக. தங்கள் திருமண வாழ்வில் சோதனைகளை சந்திக்கும் போது அன்பு பொறுமையுள்ளது, கனிவுள்ளது, அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், தியாகத்தில் பலம் பெறும் என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்தியருளும். கோபம், தவறான புரிதல்கள், பலவீனம், கவலைகள், சந்தேகங்கள் போன்றவற்றால் சவால்களை எதிர்கொள்ளும் போது பொறுமையோடு செவி கொடுக்கவும், கனிவோடு பேசவும், துணிவோடு மன்னிக்கவும் தேவையான ஞானத்தை அவர்களுக்கு வழங்கியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, கலிலேயாவின் கானாவில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவரே, அவர்களின் இல்லங்களை அளவற்ற மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. நமது உயர் மறை மாவட்டத்தில் உள்ள குடும்பங்கள் அனைத்தும் தூய்மையிலும் பணிவிலும் ஒற்றுமையிலும் வளர அருள் மிக பெற்ற அன்னை மரியாவும் மகிமை மிக்க புனித யோசிப்பும் பரிந்து பேசுவார்களாக. ஆமென். திருமண அறிக்கையும் நம்முடைய பங்கை சார்ந்த தந்தை தேவ அன்பு மற்றும் தாய் மேரி சுஜாதா, இவருடைய மகன் ஆல்பர்ட் பிரவீன் இவர்களுக்கும் பெங்களூரில் இருக்கின்ற நேட்டிவிட்டி சர்ச்சை சார்ந்த தந்தை அந்தோனி ஸ்டாலின் மற்றும் தாய் சோஃபியா லாரன்ஸ் இவருடைய மகள் ஆனட் ஸ்வீட்டி இவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதலாவது ஓலை. இந்த திருமணங்களில் ஏதாவது இருந்தால் பங்கு தந்தையும் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். அன்புமிக்கவர்களையும் இன்று நாம் விண்ணேற்பு திருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். மற்றும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மே மாதம் 24ஆம் தேதி நம்முடைய பங்கு தங்கத்தாய் பங்கு புதிய பங்கு தந்தையாக நான் பொறுப்பேற்க இருக்கின்றேன். எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 8:30 திருப்பலியில் இந்த ஒரு நிகழ்வு நடைபெறும். எனவே தயவு கூர்ந்து அனைவரும் இந்த திருப்பலியில் பங்கு பெற வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஒரு நிகழ்வு இருப்பதின் காரணமாக அன்று காலை குழந்தை இயேசு திருத்தலத்தில் 6:30 திருப்பலி இருக்காது. மாறாக ஒரே திருப்பலியில் இந்த நிகழ்வு நடைபெறும். நம்முடைய பங்கின் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இது. எனவே அனைவரும் இந்த 8:30 திருப்பலியில் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் இன்று டிவைன் மர்சி குரூப் அவர்கள் மேரியன் மேரத்தான் ஒன்று ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது பங்கார்பேட்டிலிருந்து கொரமேண்டல் வரை கேஜிஎஃப்பில் இருக்கின்ற அனைத்து ஆலயங்களுக்கும் சிற்றாலயத்திற்கும் அன்னையினுடைய சுரூபத்தை ஏந்தி கொண்டு மேரத்தான் வழியாக செல்லுவார்கள். அன்னையுடைய அன்பையும் விசுவாசத்தை பிறகு எடுத்துரைக்கின்ற ஒரு உன்னதமான பவனி இது. எனவே பங்கார்பேட்டிலில் காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாக இருக்கும். தொடர்ந்து நம்முடைய குழந்தை திருத்தலம் முன்பாக கூட வரும். அவ்வாறாக நம்முடைய கேஜிஎஃப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சென்று அன்னையினுடைய விசேஷ அன்பையும் விசுவாசத்தையும் பரப்புவார்கள். எனவே இன்று காலை 9:30 மணி அளவில் தொடங்கி மாலை கொரமேண்டல் ஆலயத்தில் இது முடிவடையும். எனவே தயவு கூர்ந்து இதிலும் பங்கு பெறுங்கள். நம்முடைய வாலிபர்கள் யூத்ஸ் இருந்தால் இந்த பைக்கில் செல்வார்கள். இதிலும் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் கண்ணூரில் இருக்கக்கூடிய ஃபாத்திமா அன்னையினுடைய திருவிழாவை இன்று சிறப்பிக்கின்றார்கள். ஏறக்குறைய 10:30 மணி காலையில் அவர்கள் விசேஷ திருப்பலி ஒன்று நடைபெறும். எனவே இந்த 2 நிகழ்வுகள் இருப்பதின் காரணமாக இன்று மாலை நம்முடைய குழந்தை திருத்தலத்தில் திருப்பலி இருக்காது. மற்றும் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய இடைவிடா சகாய மாதாவினுடைய சிற்றாலயம், அதாவது உருகம் ஸ்டேஷன் முன்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிற்றாலயத்தில்
வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவிழா கொண்டாடுவார்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் இந்த ஒரு திருவிழா ஆரம்பமாகும். மற்றும் சனிக்கிழமை ஜெபமாலையும் மற்றும் ஜெபம் கூட்டமும் நடைபெறும். மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 5:30 மணிக்கு திருப்பலியோடு இணைந்து திருப்பலி முடிந்த பிறகு தேர்பவனியும் நடைபெறும். நம்முடைய பங்கினுடைய சிற்றாலயத்தின் திருவிழா தயவு கூர்ந்து இதிலும் பங்கு பெறுங்கள். மற்றும் சாம்பியன் ட்ரிப்ஸ் இருக்கக்கூடிய டி பிளாக்கில் சென்ட் ஜோசப் சாப்பல் இருக்கிறது. அவர்கள் இன்று அங்கு தங்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றார்கள். இன்று மாலை 6 மணிக்கு விசேஷ திருப்பலி மற்றும் தேர்பவனியும் இந்த ஒரு சிற்றாலயத்தில் நடைபெறும். மற்றும் அன்பார்ந்தவர்களே, இன்று விசேஷமாக நம்முடைய பங்கில் திருமணமான 40 மற்றும் 45 ஆண்டுகள் உள்ளாக இருக்கக்கூடிய தம்பதியர்களை கௌரவிக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நாள். ஒவ்வொரு மாதமும் 2 ஞாயிற்றுக்கிழமை இதற்காக நாம் ஒதுக்கி நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய தம்பதியர்களை கௌரவிக்கின்றோம். இது எல்லா மறை மாவட்டம் நடக்கின்ற ஒரு நிகழ்வு அல்ல. நம்முடைய மறை மாவட்டத்தில் மட்டும் அதில் நம்முடைய பங்கில் இவ்வாறாக நாம் செய்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. அதாவது தம்பதியர்கள் அழைத்து திருப்பலியில் விசேஷமாக அவர்களை அமர செய்து மற்றும் திருப்பலியில் அவர்களுக்காக மன்றாடுவது மிக பெரிய ஒரு சாட்சி அனைவருக்குமே. குடும்ப வாழ்வு என்பது வெறும் ஆடம்பரமான பார்க்கக்கூடிய வாழ்வு அல்ல, தியாகத்தையும் அன்பையும் கலந்த வாழ்வு என்பதற்கு இவர்கள் நிரூபிக்கின்றார்கள். எனவே இந்த நாளில் இவர்களை கௌரவிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது, மிகுந்த சந்தோஷத்தையும் தருகிறது. எனவே உங்கள் அனைவரின் சார்பாகவும் என் சார்பாகவும் முதற்கண் நம்முடைய தம்பதியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். இந்த ஸ்கூல்லலாம் இருக்கும் பொழுது இந்த சூப்பர் கிளாப்புன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சூப்பர் கிளாப்புனாக்கா 1 2 3 1 2 3 1 2 3 சூப்பர் கிளாப்லாம் வேணும் அவங்களுக்கு. சூப்பர் 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 கிளாப். இன்னும் பெரிய கைத்தட்டல் நம்முடைய தம்பதியர்கள் கொடுப்போம். ரொம்பவே சந்தோஷம். தொடர்ந்து இவர்கள் நம்முடைய பங்கிற்கு மட்டுமல்லாமல் நம்முடைய கேஜிவர்கள் அனைவருக்குமே ஒரு மாதிரியாக இருந்து இளம் தம்பதியர்களுக்கு உன்னதமான வழிகாட்டுதல் தருகின்ற தம்பதியர்களாக வேண்டும் என்று மன்றாடுகின்றோம், ஜெபிக்கின்றோம். இப்பொழுது வாசிப்பார்கள். நான் அவர்களை கௌரவிக்கின்றேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே, தங்கத்தாய் திருத்தலத்தில் திருமண தம்பதியர் ஆண்டு 2026ஆம் ஆண்டின் 3வது பேட்ச் இவர்களை வாழ்த்துவதற்காக நமது அழைக்கப்படுகின்றார்கள். ராஜேந்திரன், ரோசி, சந்திரிகா, லேகா இவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நான் கூப்பிட போகிற மட்டும் வாங்க, பேசிடணும். ராஜேந்திரன் மற்றும் ரோசி சந்திரலேகா இவர்கள் 44 ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். இரண்டாவதாக வில்சன் விஜயகுமார், கலைசெல்வி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வில்சன் விஜயகுமார் மற்றும் கலைசெல்வி இவர்கள் 43 ஆண்டுகள் ஆகின்றன திருமணமாகி. இவர்களை நமது பங்கு தந்தை அன்போடு வாழ்த்துகின்றார்கள். மூன்றாவதாக தாமஸ், மேரி, உமா, ஷாலினி இவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு தாமஸ், மேரி, உமா, ஷாலினி இவர்கள் திருமணமாகி 40 ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். இவர்களை பங்கு தந்தை வாழ்த்துகின்றார்.
4வதாக செல்வராஜ், லதா மேரி இவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு செல்வராஜ், லதா மேரி இவர்கள் தங்களுடைய திருமண நாளில் 43 ஆண்டுகள் ஆகிய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். இவர்களை நம் பங்கு தந்தை வாழ்த்துகின்றார். ஐந்தாவதாக சவுந்தரராஜ், லில்லி இவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு சவுந்தரராஜ், லில்லி இவர்கள் திருமணமாகி 40 ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். இவர்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆறாவதாக இயேசு பாதம், விக்டோரியா இவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு இயேசு பாதம், விக்டோரியா இவர்கள் திருமணமாகி 47 ஆண்டுகளை கொண்டாடுகின்றார்கள். இவர்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். Thank you, Father, for facilitating the married couples. Thank you. திருப்பலி ஆன பிறகு அனைவரும் நிற்பார்கள். தயவு கூர்ந்து அனைவரும் வந்து அவர்களை வாழ்த்தி சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் யாரும் போயிடக்கூடாது, எல்லாருமே வந்து அவங்கள வாழ்த்தணும். எப்படியோ நியூ மேரிடு மாதிரி நிற்பாங்க, எல்லாருமே வந்து வாழ்த்திட்டு செல்லணும். முடிந்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கின்றது. தயவு கூர்ந்து அனைவரும் உண்டு சென்றபடியாக கேட்டுக்கொள்கின்றேன். கடைசி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்துவ மறை பண்பின் வழியாகவும் அவருடைய உயிர்ப்பின் மற்றும் விண்ணேற்பத்தின் வழியாகவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அழகே தாய்மதி, குறையான்பே முழுமதி. மாறாழகே தாய்மதி,
குறையா அன்பே நீ முழுமதி. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பை துள்ளுதே.